பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக அம்மா இங்க வந்திருந்திருக்காங்க. ஏன் சொல்லலையா இவங்க உன்கிட்ட? அப்பாவும் அம்மாவும் மன்னிப்பு கேட்டு போலான்னு இங்க வந்திருக்காங்க. அவங்கள எவ்வளவு கேவலமா பேசி அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்ன இது? இவன் சொல்றதுல உண்மையா? அம்மாவை நீ தப்பா பேசினியா? வத்தி வைக்கிறதுக்கு ரெண்டாவது காரணமா? நடத்து. நான் ஒன்றும் வத்தி வைக்கிறதுக்காக வரலங்க. வயிற்றுச்சல் தாங்க முடியாம இங்க வந்து நிக்கிறேன். ரெசார்ட் ரூம்ல உங்களையும் இன்னொருத்தனையும் சேர்த்து பார்த்த என்னோட பார்வை தப்புன்னு என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நீ என்ன பார்த்துருந்தாலும் அதை சூர்யா கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாதுன்னு என் அப்பா சொன்னாரு. உங்களை நான் பார்க்குற பார்வை வேற, சூர்யா பார்க்குற பார்வை வேற. ஏன் இந்த உலகத்துல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பார்த்துட்டு போகட்டுங்க. ஆனா எங்க அம்மா உங்களை பார்க்குற பார்வை வேற. உங்க மேல அவங்க எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உங்களை பத்தி வீட்டுல வந்து எவ்வளவு உயர்வா பேசுனாங்கன்னு தெரியுமா? அவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்களா ஒரு பொம்பளையா? இருடா, என்னடி பேசின அம்மா கிட்ட? ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க தம்பி சொல்றது உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு பக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் ஒன்னும் உங்க அம்மா கிட்ட தப்பா ஒன்னும் பேசல, தப்பா ஒன்னும் நடந்துக்கல. அவங்களா வந்தாங்க, சாரின்னு சொன்னாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி 4-5 விஷயம் பேசினாங்க. வந்த வேலை முடிஞ்சுதா, கிளம்புங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டான் அவன்? இல்லங்க, நீங்க அந்த மாதிரிலாம் பேசல. நீங்க அந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா எங்க அம்மா வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, என் அப்பா வேதனைப்பட்டு பேசியிருக்க மாட்டாரு. அப்பாவா? அப்பா என்னடா சொன்னாரு? என்ன கேட்காதரா. என் வருத்தம்லாம் ஒண்ணுதான். இவங்களை பத்தி உயர்வான எண்ணம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கு. இவங்க நடத்திய சந்தேகப்படுற மாதிரி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்களை எவ்வளவு குத்தி இருக்குங்கிறது எனக்கு புரியுதுடா. இப்பவும் சொல்றேன், இதுல எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஆனா ரெசார்ட்ல பார்த்த விஷயம் என்ன பதற வச்சுச்சு, அவ்வளவுதான். இதனால நான் என்ன வேலையா போனேன்னா அது கெட்டு போச்சுடா. அத சொல்லு. ஊரா வீட்டு வம்பு கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கிற அவனுக்கு உருப்படியா ஒரு காரியம் பண்ண துப்பு இருந்தாதா? என்ன வேணா? என்னடா வேணா? உன்னால தாரியாவை பிடிக்க முடிச்சுடா, அதுக்கான துப்பு இருக்காடா உனக்கு? கேவலமா கோட்டை விட்டு வந்துட்ட. நீல ஒரு போலீஸ்காரனாடா? உனக்கு இந்த காக்கி ட்ரெஸ் ஒரு கேடு. ஆபீஸ்ல வேலை பாக்குற செக்யூரிட்டி கூட உன்னை விட உருப்படியா வேலை பாப்பாரு. பேச வந்துட்டான். என்ன என்னங்கறீங்க? உங்க தம்பியை பத்தி பேசினா அப்படியே கோவம் உங்களுக்கு பொத்திட்டு வருதா? ரோஷம் உள்ளவனா இருந்தா நான் சொன்னது நல்ல சென்ஸ்ல எடுத்துட்டு இருந்திருப்பான். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு அவங்க கிட்ட கேளுங்க. ஆரியாவை பிடிக்கிறதுக்காக தானே அவங்க வந்தான். அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. அவனை கோட்டை விட்டுட்டு நான் யார் கூடவோ கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நமக்குள்ள பிரச்சனை மூட்டி விட பாக்குறான்னா பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? கேண்டா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா அவனை பிடிக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு மானம் கெடுத்தானே. கௌதம், டேய் கௌதம், கௌதம், டேய் கௌதம், கௌதம். லாக்கப் ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். ஒரு half an hourல நான் அங்க இருப்பேன். ஏண்டா, என்ன பார்த்தா உங்களுக்குலாம் என்ன இழிச்சவா அப்பாய மாதிரி தெரியுதா? உன் அண்ணன் என்னடானா என் தம்பி வெளியில வந்தா போதும் அந்த ஆரியாவை பிடிச்சிக்கோன்னு சொல்லி என்கிட்டயே தண்ணி காட்டுறான்ல. உனக்கு சாவு பயம்னா என்னன்னு தெரியும், ஆனா சாவுன்னு என்னன்னு தெரியாதுல. இப்ப நீ சாக போறடா, அப்ப தெரியும் உன் அண்ணனுக்கு என்ன பத்தி. ஐயோ சார், இந்த காலெல்லாம் வேற சார். ஐயோ சார்,
சார் செத்து தொலைய போறான் சார், விட்டுருங்க சார். செத்து தொலையட்டும், இவெல்லாம் உயிரோட இருந்து எண்ணத்தை சாதிக்க போறான். எவன் வந்தாலும் நான் வர வரைக்கும் உள்ள விடாதீங்க. ஓகே சார். சரவணா எங்க இருக்கா? அங்க. சாப்பிடவாப்பா. இன்னும் எதுக்கு அழுவுறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இந்த துக்கத்தை நீ தேடிக்கிட்டு தானப்பா. இப்போ ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டியா? அப்படியா ஒரு வார்த்தை விடுவ? யோசிப்பே அப்பா டைம் கொடுக்கலையம்மா. மண்ணெண்ணி ஊத்திக்கிட்ட கையில வத்தி பட்டி வச்சிருக்கப்ப என்னால என்ன பண்ண முடியும்? புரியுதுப்பா. நிஜமான பாசம் அப்படிதான் விட்டு கொடுக்க சொல்லும். அவர் மனசுல அதே நிஜமான பாசம் இருந்திருந்தா உனக்கு பிடிக்காத ஒண்ணு உன் தலையில கட்ட அப்படி ஒரு டிராமா போடுவாரா? பெத்த புளிய விட அப்படி என்னடா பெரிய கௌரவம். வாக்கு கொடுத்துட்டார, வாக்கு என்னால தாங்கிக்கவே முடியல. இல்ல ராணிமா, அப்பா இந்த அளவுக்கு சீரியஸா போவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. வாக்கு கொடுக்கறது அது இதெல்லாம் மீறி வேற என்னமோ நடந்திருக்கணும். ஆனா நீ ஒருத்தி வாக்கு கொடுத்துட்டாருன்னு அவர் சொன்னது கூட சும்மா ஒரு பேச்சுக்கு தானே தெரிஞ்சு போச்சுல்ல. தான் வந்தாரு அந்த பெரிய மனுஷன், என்ன சொன்னான்னு கேட்டல. வீட்டுல பேசிட்டு சொல்றேன்னா அவர்கிட்ட சொல்லிருக்காரு. இங்க நம்ம கிட்டதான் இப்படி தாட்டு போட்டுட்டு எகிரி குதிக்கிறதெல்லாம். பார்த்தாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. அவளைதான் கட்டிக்கணும்னு நம்ம கிட்டதான் அவளை பேசுறாரு. விடுமா, அதான் விதினா நாம என்ன பண்ண முடியும்? டேய், தப்பான விதியாவே இருந்தாலும் அது போற போக்கில தான் தலையை எட்டி பார்க்கும். இப்படி வளைஞ்சு திணிக்கிற மாதிரி எல்லாம் ஆகாது. இந்த பாரு, நான் இப்பவும் சொல்றேன், நீ அவசரப்பட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்க கூடாது. எப்படிமா சொல்லாம இருப்பேன்? அப்பா டிராமா போட்டதாவே இருக்கட்டும். ஒரு செகண்ட் கையில இருக்கிற குச்சி அவர் கொளுத்தி போட்டிருந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே. அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? இல்ல சரவணா, நீ அதை நினைச்சு பேசுற. நான் சொல்லவா? ஐயோ, அம்மாவுக்கு தீராத கஷ்டத்தை கொடுத்து தொலைக்க போறாருன்னு நீ நினைச்சிருக்க. இந்த குடும்பம் இன்ஜின் இல்லாத வண்டியா இருந்தா என்ன கஷ்டம் எல்லாம் வரும்னு நீ பயந்து இருக்க. இருக்கிற பிரச்சனைய சமாளிக்க இப்படி முழி பிதுங்கி நிக்கிறோமே, இதுல இன்னொன்னு எதுக்கு புதுசான நீ யோசிச்சிருக்க. அதானே உண்மை. கழுதையாடா நீ, எவ்வளவு பொதியடா நீ சுமப்ப. எத்தனை காலத்துக்கு நீ சுமப்ப? ஏண்டா இப்படி இருக்க? உனக்காக கொஞ்சம் வாழ்ந்து தொலைச்சா என்ன? முடியலையம்மா, முடியல. என்னோடது எனக்குன்னு நான் இந்த வீட்டை தாண்டி வெளியே ஆசைப்பட்டு எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. நீ இருக்க, தேன் இருக்க, செல்வி இருக்கா, இதை தவிர என்னோடதுன்னு சொல்லிக்க என்னம்மா என்கிட்ட இருக்கு? இதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? இதை விட்டு கொடுத்துட்டு நான் எப்படிமா உயிரோட இருப்பேன்? அப்பா மிரட்டினது, தப்பா பேசினது, செத்து போயிடுவேன் பயமுறுத்தினது எல்லாமே கேவலம் என் கல்யாணத்துக்காக தானே. பிடிச்ச பொண்ணோ பிடிக்காத பொண்ணோ யாரோ ஒருத்தி எங்க இருந்து வர போறவ. என் சந்தோஷம் எங்க இந்த வீட்டுல உங்க கூட இருக்கிறப்ப வெளியில இருந்து வர ஒருத்திக்கிட்ட நான் எதுக்காக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? அப்பா வச்சு திருப்தியா இருக்காரா? எனக்கு அது போதுமா? அது போதும். நான் இப்பவும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு சுத்தமா இல்ல. அந்த பொண்ணு போட்டோவை நீ எனக்கு காமிச்சு நான் அதை எடுத்து பார்த்தனா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தேனு சொன்னான். உன்னை விட எனக்கு வேற யாரும் நல்லது பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுமே நான் அதுக்கு சம்மதிக்கலையேம்மா. கல்யாணமே வேணான்னு சொல்றது வேற, இஷ்டம் இல்லாத பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிறது வேற இல்லையா?
எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி முக்கியமா? சரியா இல்லைனாலும் அப்பா நம்ம சொத்து, பிடிக்கலனாலும் அவர் சொல்றதை ஏத்துக்கிறது தான் சரின்னு எனக்கு பட்டுச்சு. எந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணேனோ இப்படி ஒரு பிள்ளைய வயித்துல வந்து பிறந்திருக்கு. ஆனா ஒரு நல்ல மனசுக்கு இவ்வளவு கஷ்டம் வேண்டாப்பா, இவ்வளவு கஷ்டம் வேண்டாம். என்னமோ போப்பா, இப்ப தெரிஞ்சுட பாரு. நான் தினம் தினம் கும்பிட்டு வருது கடவுளா கல்லான்னு இப்ப தெரிஞ்சுட்டு பாரு. காட்டித்தானே ஆகணும், நிரூபிச்சு தானே தீரணும். என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீ அழாதடா. மா, அப்பா வராரு. கண்ணை தொடச்சுக்க. வாங்க. மணியாச்சே இன்னும் காணுமேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டீங்க. என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆமா, என்ன பெரிய முக்கியம் வாழுதுங்க. சமைக்கிறோம், திங்குறோம், தூங்குறோம், ஏஞ்சி போய் வேலையை பார்க்குறோம். இதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்ல? இல்ல, வீடு தேடி வந்த பெரிய மனுஷனை வெளியே போன்னு சொன்னியே, அதை பத்தி ஏதாவது தன்னிலை விளக்கம் கொடுப்பியோன்னு எதிர்பார்த்தேன். ஃபோன் பண்ணியிருந்தார், இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னார். கடவுள் புண்ணியத்துல அவர் நம்மளை தப்பா எடுத்துக்கல. ஆனா அவர் நமக்கு சம்மந்தி ஆக போறவர் ராணி, அந்த மரியாதை மனசு இருக்க வேண்டாமா? யார் இப்ப மரியாதை குறைவா நடந்துட்டாங்க? இங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? நம்ம வீட்டுக்கு வந்த அண்ணன் தம்பி 2 பேரும் அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏன் புள்ளைய 2 பேரும் ஏழை பேசிட்டு இருக்கு, நல்லா இருக்க ஆட்டன்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? உன் கோவத்துல நியாயம் இருக்கு, அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா நமக்கு யார் முக்கியம்? தேஜி சொன்னி அப்பா நமக்கு சம்மந்தி ஆக போறவரு, அவரை உட்கார வச்சுட்டு அவர் தம்பியை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி அமைச்சிருந்தா கூட நான் உன்னை கையெழுத்து கும்பிட்டுருப்பேன். ஆனா நீ செய்யலையே. அப்புறம் நம்ம சம்மந்திக்கு இந்த வீட்டுல நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம்? என்னங்க இது வம்பா போச்சு? பொண்ணு பார்த்தோமா, நிச்சயம் பண்ணமா, இல்ல கல்யாணம் தான் பண்ணிட்டோமா? என்னமோ பிறந்ததுல இருந்து முடிச்சு போட்ட மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, தானா வருதானே என் புள்ள ஒத்துக்கிட்டால, அந்த சந்தோஷம். கவலைப்படாதானே, நீ சொன்ன நிச்சயதார்த்தம் கல்யாணம் கூடி சேர்த்து வந்துடும். மாசக்கணக்கு கூட இல்ல, கொஞ்ச நாள்லயே நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னங்க ஆனா ஒண்ணு, நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க யாரும் என் பிள்ளைக்கு நடக்க போற விசேஷத்துல பங்கெடுக்க நான் விட மாட்டேன். சம்பந்தியுடைய தம்பி இந்த பக்கம் வந்தா வாசல திருப்பி அமைச்சிரு, புரியுதா? அதே மாதிரிதான் உன் பொண்ணு செல்வியும், அவளோ அவ வீட்டுக்காரரோ அந்த கும்பல இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அதே மாதிரிதான் உன் பொண்ணு செல்வியும், அவளோ அவ வீட்டுக்காரரோ அந்த கும்பல இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ராஜேஷ் மாமாவே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, என்னப்பா காரணம்? இப்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்துக்கு யாரு வேணும் யாரு வேண்டாங்கிறது நான் முடிவு பண்ணலாம் இல்லையா? அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. அப்படின்னா என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும்போது நல்லவங்க மட்டும் சுத்தி இருந்தா போதும். என்ன என்ன எல்லாம் தகுதி போய் பாக்குறீங்க? சொல்லுங்க, ஏன் அப்படி? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யோசிச்சு பாக்குறேன். என் அக்காவை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப என் பொண்ணு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் மட்டும் எதுக்கு அங்க வந்து நிக்கணும்? ஐயோ, நம்ம அக்கா வரலையே, நம்ம பொண்ணு வரலையேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நின்னா அப்புறம் பாக்குறவங்க உங்களை 4 கேள்வி கேட்பாங்க. அது உங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடும் இல்லையா? உங்க பணக்காரங்க சம்பந்திக்கு முன்னாடி உங்களால சகஜமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எதுக்கு இந்த பொல்லாப்பில்ல? உங்க புள்ள கல்யாணத்தை நீங்களே போய் நடத்துங்க. நான் என்ன வெறும் அம்மா தானே, நான் இல்லைன்னா பரவாயில்ல, அப்பாதான் முக்கியம். ஒரு நிமிஷம், நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆற? இது சின்ன விஷயமா? ஆஃப்டர் ஆல்
நான் ஒரு பாழங்கிணத்துல போய் விழ போறேன். அதை பார்க்கறதுக்கு யாரு வந்தா என்ன, வரலனா என்ன? நீ ஃப்ரீயா விடு. ஹலோ சார், நான் கணேஷ் பேசுகிறேன். சொல்லுங்க கணேஷ். நீங்கள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையா சார்? வரமாட்டேங்க. அதான் பப்ளிக்கா சொல்லிட்டு வந்தல. வேணா இன்னொரு தடவை உங்க மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. வைங்க. சார் ஃபோனை வச்சிடாதீங்க சார். என்னங்க? உங்கள் ஒர்க் ஏதோ முடிக்காமல் பெண்டிங்கில் இருக்கான். அதை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லி மேடம் சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ். ஹலோ, நான் அந்த கம்பெனிலே இல்லைங்க. என்னால வர முடியாது. ஓகேயா? பெரிய இஸ்ரோ ஒர்க்கு பாழா போயிடுச்சு. இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு செய்யட்டும். சார், உங்களை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க சார். இப்போ நீங்கள் வரலைன்னா நான் அடி வாங்க வேண்டியது இருக்கும் சார். என்னங்க பெரிய பிரச்சனையா போச்சு. என்னால வர முடியாதுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் பிள்ளை குட்டிக்காரன் சார். எனக்காக ஒரு தரம் கன்சிடர் பண்ணுங்க சார். ஃபோனை வைங்க, வந்து தொலைறேன். தேங்க்ஸ் சார். இன்ஸ்பெக்டர் வர டைம் ஆகும் சார். இப்பவே வந்துட்டீங்க. கொச்சி, அண்ணன் வந்திருக்க, எழுந்துடுறா. டேய் எழுந்துடுறா. கொச்சி எழுந்துடுறான்னு சொல்றேன்ல. டேய் என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்துடுறா. கொச்சி, என்னங்க எழுந்திருக்க மாட்டேன்றா? பூச்சி, ஏ பூச்சி, உன் அண்ணன் வந்திருக்காரு, எழுந்துரு. பூச்சி, விடிஞ்சிருச்சியா? எழுந்துரு. இன்ஸ்பெக்டர் வர்ற நேரம். நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க, அப்புறம் அதுக்கு தனியா அடி வாங்குவ. எழுந்துரியா?